ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன், கொடுமுடி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மாமா வந்து முருகருக்கு 48 நாள் வந்து மாலை போட்டிருந்தாங்க. இன்னையோட 48 நாள் முடிஞ்சு நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா நான் பாப்பாங்க 2 பேரும் நாங்கள் 3 பேரும் மாலை போட்டோம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற அன்றைக்கி 3 நாள் கணக்காகிற மாதிரி நாங்கள் 4 பேருமே மாலை போட்டு இந்த வருஷம் வந்து திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் இந்த டைம் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுமுடி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். நம்ம ஈரோட்டிலேருந்து திருச்செந்தூருக்கு ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் கிடையாது. ட்ரெயின் திருநெல்வேலி போய் மாற்றி தான் போய்க்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா கொடுமுடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம டிக்கெட் எடுத்திருக்கோம். எப்படி பார்த்திங்கன்னா கொடுமுடியிலேருந்து திருச்செந்தூருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே டிக்கெட் எடுத்துக்கலாம். திருநெல்வேலி போய் பார்த்திங்கன்னா ட்ரெயின் மட்டும் திருச்செந்தூர் ட்ரெயின் மாற்றிக்கிட்டால் போதும். இங்கேருந்து கொடுமுடியிலேருந்து திருச்செந்தூருக்கு 145 ரூபா டிக்கெட் எடுத்தாச்சு. ட்ரெயின் வந்ததும் ஏறியாச்சு. ஃபஸ்ட்டு ஏறினதும் பார்த்திங்கன்னா சீட்டே இல்லை, ஃபுல்லாக இதாக இருந்துச்சு, கூட்டமாக இருந்துச்சு. திண்டுக்கல் தாண்டி தான் சீட் கிடச்சிது. அப்புறம் தான் உட்காந்து நாங்கள் வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்தோம். பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஃபெசிலிட்டிஸும், பாத்ரூம் ஃபெசிலிட்டி, அப்புறம் ஸ்நாக்ஸு, டீ, ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பஸ்ஸோட ட்ரெயின் ரொம்பவே வசதியாக இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரெயினில் ஃபஸ்ட் டைமு. நாங்கள் எல்லாருமே இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸு. ட்ரெயினில் போகும்போது அந்த நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகும்போது அந்த நேச்சர் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கரெக்டாக மழையும் வேறு வந்துருச்சு. சூப்பராக இருந்துச்சு அது மழையில் ட்ரெயினில் போகும்போது. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம கொடுமுடியில் வந்து 10:40க்கு ட்ரெயின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக 11:30க்கு தான் வந்துச்சு. நம்ம 11:30க்கு ட்ரெயின் ஏறினோம். அங்கே திருநெல்வேலி போய் இறங்கும்போது மணி பார்த்திங்கன்னா 5:50 ஆயிடுச்சு. இப்போ திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து திருச்செந்தூருக்கு வந்து ட்ரெயின் 6:30க்கு இருந்துச்சு. ட்ரெயின் ஏறி திருநெல்வேலியில் திருச்செந்தூர் வந்தது பார்த்திங்கன்னா ஆட்டோ இருந்துச்சு. ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் வாசல்லையே கொண்டாந்து இறக்கி விட்ருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆட்டோவுக்கு ஜங்ஷன்லேருந்து கோயிலுக்கு 150 ரூபா வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்ததும் முதல்ல கும்பிட வேண்டியது தூண்டுகை விநாயகர். அதனால ஃபஸ்ட்டு தூண்டுகை விநாயகரை கும்பிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி வந்ததுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மாலை போட்டு சாமி வந்து கும்பிடணுன்னு மட்டும்தான் எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே ட்ரம் செட்டோட இந்த முளைப்பாரியோடு வந்து நாங்கள் போய் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. அது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் இருந்துச்சு. ட்ரம் செட்டோடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே என்ட்ரானோம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, யாருன்னே தெரியாத ஒருத்தர் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்து போய் எப்படி சாமி கும்பிடணும், எங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிளாட்ஃபார்மில் வந்து திருச்செந்தூர் ட்ரெயின் நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சொன்னார். ட்ரெயின் ஏற வரை எங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்தார். அது ரொம்பவே வந்து எங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. நம்ம தெரியாத ஊருக்கு போகும்போது யாரோ தெரியாத ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, அது வந்து முருகரே வந்து நீ என்னை பார்க்க வர்றதுக்கு தெரியாமல் தடுமாறிட்டுருக்க, நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அதே மாதிரி தான் இந்த முளைப்பாரியும் அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு. நம்ம மாலை போட்டு முருகரை வந்து கும்பிட வரும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக எங்களுக்கு போச்சு.
செல்லக்குட்டீஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறத பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ தூண்டுகை விநாயகர் திருக்கோயில். இதாக பார்த்தீங்கன்னா தூண்டுகை விநாயகர். திருச்செந்தூர் வந்தது முதல்ல தூண்டுகை விநாயகரை கும்பிட்டு தான் உள்ளே வந்து போய் சாமி கும்பிடணும். அங்கே கும்பிட்டதும் அப்படியே வந்து உள்ளே என்ட்ராயாச்சு. 2 பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பூ மாலையெல்லாம் வந்து அழகழகாக இருந்துச்சு. அந்த நைட் லைட்டிங்ஸில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்படியே முளைப்பாரியோட ட்ரம் செட்டோடு நம்மளும் உள்ளே பார்த்திங்கன்னா என்ட்ராயிட்டோம். வாடா ஐயா வாழ்க்கை நம்ம பார்த்திங்கன்னா போயிருந்தது எந்த டேட்லன்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து நைட்டு அங்கே போயிட்டு வியாழக்கிழமை காலையில் நேரமே வந்து சாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி தான் நம்ம போயிருந்தோம். ஏன்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூருக்கு வந்து புதன்கிழமை போய் தங்கி இருந்து வியாழக்கிழமை சாமி பார்க்குறத விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சரி அப்படியே போகலான்னு சொல்லிட்டு புதன்கிழமை நைட்டே அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி போயிட்டோம். புதன்கிழமை காலையில் கிளம்பி நைட்டு 7:30 8 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து கோயிலில் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதும் பார்த்திங்கன்னா உள்ள அந்த தூண்டுகை விநாயகர்லாம் கும்பிட்டு ட்ரம் செட்டு முளைப்பாரி எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து பீச்சுக்கு வந்தாச்சு. சரி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பீச்சில் ஜாலியாக நைட்டு 10:30 வரையும் வந்து நாங்கள் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் பாப்பாங்களோட. நைட்டு வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு விடிய விடிய மக்கள் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ரெஸ்ட்டே இல்லாமல் மக்கள் விடிய என்ஜாய் பண்ணுறாங்க. 10:30 வரையும் தான் நாங்கள் குளித்தோம். அதுக்கப்புறம் சரி போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். செல்லக்குட்டீஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 2 தான் ஆகுது. 2 மணிக்கு க்யூ எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். நாங்கள் 2 மணிக்கே எந்திரிச்சு பார்த்தா க்யூ வந்து நாளிக்கிணறில் குளிக்கிறதுக்கு லைன் பயங்கரமாக நின்னாங்க. சரி நாமளும் போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் பீச்சில் குளிச்சுட்டு அப்படியே வந்து நாளிக்கிணறில் நின்னாச்சு லைனில். 2:30 லைன் 4 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. 2:30 லைன் பெருசாக நின்றுச்சு. அப்புறம் 4 மணிக்கு கரெக்டாக நாளிக்கிணறு கேட் ஓப்பன் பண்ணது. ஒவ்வொருத்தராக அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தாங்க. வேகமாக போயிட்டு நாங்களும் வந்து உள்ளெல்லாம் குளிச்சுட்டு 6 மணிக்குள்ள முதல் தரிசனம் போய் பார்க்கலாம் அப்படின்னு லைனில் நின்றுட்டோம். 6 மணிக்கு பயங்கர கூட்டம்.
நாங்கள் போனதுக்கு வந்து வைகாசி விசாக டைமில் நாங்கள் போனங்காட்டி பொது தரிசனம் தான் இருந்துச்சு. 100 ரூபா டிக்கெட்டில் இல்லை, எல்லாருமே வந்து பொது தரிசனம் தான். அதனால் பயங்கர கூட்டம். அப்புறம் நான் 6 மணிக்கு போய் நின்று 10:30 ஆயிடுச்சு. நாங்கள் கும்பிட்டு வெளியே வரும்போது 4:30 5 மணி நேரம் வந்து நாங்கள் காத்திருந்து தான் முருகரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். என்ன தான் வந்து நம்ம கால் கடக்கு காத்திருந்தாலும் முருகரை வந்து நம்ம 100 ரூபா டிக்கெட்டில் போய் பார்க்கறத விட காத்திருந்து பார்க்குறது தான் வந்து நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். முருகர் வந்து நமக்காக யார் காத்திருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்ப்பாரு. இலவசமாக போய் நம்ம வந்து கிட்டையே பார்க்குறத விட முருகருக்காக காத்திருந்து நம்ம போய் பார்க்குறது தான் வந்து நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். எனக்காக நீ காத்திருக்கிறீங்களோ, உனக்காக நான் வரம் கொடுக்க நானும் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகரே சொல்கிற மாதிரி. அதனால் கால் வலிச்சாலும் பரவாயில்ல பாப்பாங்களோட நாங்களும் வந்து 5 மணி நேரம் லைனில் நின்று தான் வந்து சாமி கும்பிட்டு வந்தோம். லைனில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே கோயில் யானை இருந்துச்சு, திருச்செந்தூர் கோயில் யானை. அதையும் அப்படியே சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்துட்டு அப்புறம் என்ன 5 மணி நேரம் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தது நீர்மோர் கொடுத்தாங்க. பசிக்கு நல்லா வயிறு வந்து மோர் வாங்கி குடிச்சிட்டு திருச்செந்தூருக்கே ஃபேமஸ் இந்த கருணை கடலே கந்தா போட்டுருங்கிற அந்த இதுதான், அந்த போர்டு தான். அதையும் அப்படியே சும்மா கிளிப்பிங் செய்துட்டு நைட்டே வந்து கவர் பண்ணலான்னு நினச்சோம். அப்புறம் வந்தது பீச்சில் குளிக்கலான்ட்டு அங்கே போயிட்டோம். அதனால் வந்து நைட்டு கவர் பண்ணும்போது சரி காலையில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். முகூர்த்த நாளாக வேறு போயிடுச்சு, பயங்கர கூட்டம். முகூர்த்த நாளுங்கிறதுனால நிறைய வந்து கப்புள்ஸ் வந்து நின்று அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன சாமியும் கும்பிட்டாச்சு. அன்னதானத்துக்கு போய் அன்னதானமும் சாப்பிட்டோம், வயிறார சாப்பிட்டோம். என்ன பாய் பாய் திருச்செந்தூர்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். அப்படியே ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு பேக்கெல்லாம் வந்து கொடுத்துருந்தோம் உள்ள, அதையெல்லாம் ரிட்டன் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஆட்டோ நின்றுச்சு. ஆட்டோவில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வரும்போது நம்மகிட்ட 150 தான் கேட்டாங்க. ரிட்டர்ன் போகும்போது பார்த்திங்கன்னா நைட் டைமுக்கு தனியாக காலையில் டைமுக்கு தனியாக வந்து ரேட் பேசுகிறாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா 150 ரூபா கேட்டாங்க, காலையில் 200 250 ரூபான்னு கேட்குறாங்க. கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்டோக்காரங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களாட்டிருக்குது. ஃபிக்ஸ்டே இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. 200 250 ரூபா கேட்டாங்க, நாங்கள் 150 ரூபா தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு 150 ரூபா கொடுத்து வந்தாச்சு. திருச்செந்தூர் ஜங்ஷன் வந்ததும் அதே மாதிரியே கொடுமுடிக்கு ஸ்ட்ரெயிட்டாக டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுமுடிக்கு அங்கேருந்து ட்ரெயின் இல்லை. அங்கேயே கேட்டங்காட்டி நீங்கள் வந்து வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன் போய் இறங்கிக்கோங்க, உங்களுக்கு அங்கே 6 மணிக்கு வந்து ட்ரெயின் இருக்குது, மைசூர் எக்ஸ்பிரஸ் வரும், நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே அங்கே வந்து 4:50க்கு வந்து ட்ரெயின் எடுத்தாங்க. எடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் ஏறி வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன் வந்து இறங்கிட்டோம். 5:30 வந்துவிட்டோம். ட்ரெயின் 6 மணிக்கு தான் வரும்னுங்காட்டி எங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்காட்ட டைம் இருந்தங்காட்டி அங்கே வந்து டீ பிஸ்கெட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மணி 6 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எந்திரிச்சு நின்றுட்டுருக்கோம். அவ்வளோதான், நம்ம வந்து திருச்செந்தூர் ட்ரிப்பு எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நீங்கள் வந்து திருச்செந்தூர் போயிருக்கீங்களா, ட்ரெயினில் போயிருக்கீங்களா, பஸ்ஸில் போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஏதாச்சும் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த டைம் போகும்போது அதையெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.